காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல் என்ன பார்வதி கிட்ட ஏதோ வம்பில் மாதிரி இருக்கு. ரொம்ப உனக்கு என்ன கண்ணு தெரியலையோ இல்ல நீ சரியா பாக்கலையோ? இங்க பார், தேவையில்லாத பேசாத. இனிமே பார்வதி கிட்ட வம்பு இழுக்கிறது, அவளை ஏதாவது கிண்டல் பண்றது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. பார்வதி கிட்ட பேசாத, வம்புலுக்காதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? பார்வதியோட மாமன். உன் கண்ணு முன்னாடி தானே மாமான்னு கூப்பிட்டா உனக்கு கேட்கலாம். அப்ப நான் யாரு? பார்வதிக்கு முறையான மாமனே நான் தான், அவளோட முறை மாமன். என்ன சொன்ன? முறை மாமனா? அதான் உன் குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு ஆவாதான் ஆயிடுச்சேன். மொட்டம் எல்லாம் வரும் இல்ல, இதுல என்ன முறை மாமன்? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப பார்வதிக்கு மாமன்னா அது நான் மட்டும்தான். அவ என் மாமா பொண்ணு. உன்கிட்ட வந்து சொன்னோமா எங்க 2 குடும்பத்துக்கும் ஒட்டம் எல்லாம் வரும் தானே. இப்போ எங்க குடும்பம் பேசிக்கிட்டு தான் இருக்கு. அவ என் அத்தை பொண்ணு. இப்போ என் அத்தை வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். என்ன சொன்ன? அத்தை பொண்ணா? அத்தையே நீங்க மதிக்கிறது இல்லையாமா, இதுல அத்தை பொண்ணாமா? என்ன சொன்ன? வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். வீட்டு வாசலோட தானே இருக்கேன், வீட்டுக்குள்ள போகலாம். இனிமேலும் போக மாட்டேன். அதுக்கான உரிமைலாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு. அது என் அத்தை வீடு. என் அத்தை வீட்டுக்குள்ள எப்போ போகணும் போகக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் வாசல்ல நிற்பேன், எங்க வேணாலும் இருப்பேன். அது கேட்க நீ யாரு? இங்க பார், அவ என் அத்தை பொண்ணு. அவளுக்கு நான் முறை மாமன். இந்த பேசாத வம்பலுக்காதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. அப்புறம் இதே வார்த்தையை நான் உன்னை பார்த்து கேட்டா உன் முகத்தை எங்க வச்சுப்பேன்? ஏய், என்ன விட்டா பேசிக்கிட்டே போறேன்? என் மாமன் ஊரை விட்டு போயிட்டாருன்னதும் உன் குடும்பமே என் அத்தை குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டீங்க. இப்ப என்னமோ நல்ல மாதிரி வந்து பேசிட்டு இருக்கோம். என் மாமா போனதுல இருந்து அந்த குடும்பத்தை நாங்க தான் பத்திரமா பாத்துட்டு இருக்கோம். இன்னமும் நடுவுல வந்துட்டு அவ என் முறை பொண்ணு, எனக்கு தான் உரிமை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்க பார், பார்வதி எனக்கு உரிமையானவ. அவ என் முறை பொண்ணு. தேவையில்லாம குறுக்க வர வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். என் அத்தைக்கு சேர வேண்டிய சொத்து மொத்தத்தையும் குடும்பமா சேர்ந்து சுருட்டிக்கிட்டு என்னமோ நல்லவங்க வேஷம் போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா, எதுக்கு இப்ப இந்த நல்லவங்க வேஷம்? இன்னும் அத்தைக்கிட்ட இருக்கிற சொத்தை மொத்தத்தை சுருட்டுறதுக்கா? இங்க பார், என் அத்தை குடும்பத்தை பாத்துக்கிறீங்கன்ற ஒரே காரணத்தினால்தான் நீ இவ்வளவு பேசி நான் பொறுமையா இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி நாங்க உன்னை அத்தை குடும்பத்தை ஒதுக்கலாம் வைக்கலாம். அது எங்க குடும்பம் தான், தள்ளி இருக்காங்க அவ்வளவுதான். மற்றபடி நாங்க ஒதுக்கி வைக்கலாம். இன்னைக்கு சின்ன சின்ன சண்டை சத்துருகள் வரதா செய்யும். அது எப்போ வேணாலும் சரியாகும். சொந்தம்னு இருந்தா சண்டை சத்துருகள் வரதா செய்யும். எப்பவுமே உறவு விட்டு போயிடாது. என் அத்தை தான், என் அத்தை பொண்ணுங்க எனக்கு முறைதான். நேரத்து என்னமோ யோகிய மாதிரி பேசிட்டு இருக்கான். உங்க அப்பா உங்க அம்மா என்னென்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. என் அத்தையை என்னென்ன குடும்பப்படுத்திருக்கீங்க. இப்ப என்னமோ வந்துட்டு அத்தை குடும்பம் உன் குடும்பம் அப்படி இப்படிலாம் கதை விட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, இப்ப வந்து பேசிட்டு பாசமா பேசிட்டு எதுக்கோ அடி போடுற மாதிரி இருக்கேன். அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. என் அத்தையும் சரி, என் அத்தை பொண்ணுங்களும் சரி, அது எங்க குடும்பம், எங்களுக்கு சொந்தமானது. எங்களுக்கு சொந்தமான எந்த பொருளையும் எவனையும் தொட்டு இல்லை, கண்ணால பார்க்க கூட விட மாட்டேன். இனிமே நீ பார்வதி கிட்ட ஏதாவது பேசுறன்னு நான் பார்த்தேன், அப்புறம் தானே இருக்கேன். என்ன சொன்ன? உனக்கு சொந்தமான பொருளாம்? நான் இந்த மாதிரி வாயில பேசிட்டு இருக்க மாட்டேன். சொந்தமாக்கிட்டு அப்புறமா சொல்றேன், சரியா? என்னைக்குமே எனக்கு தாண்டா சொந்தம். வீணா என்கிட்ட போட்டி போடாத. என்கிட்ட மோதலை விட்டுட்டு மந்த வேலையை பாரு. போய் லோட் அடி போ. டேய், என்ன திமுர்ல பேசிட்டு இருக்கேன்? அது சரி, பார்வதி உனக்கு ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். அதுக்கே உனக்கு இவ்வளோ வாயம். பார்த்தல, பார்வதிக்கு நானா தான் இஷ்டம். வாய் நிறைய மாமா மாமான்னு என்னதான் கூப்பிட்டு இருக்கான். உனக்கு மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது இதுக்கே உனக்கு இவ்வளவா? இன்னும் மாமன்னு கூப்பிட்டா அவ்வளவுதான் போல இருக்கேன். டேய், இப்ப எதுக்கு காலையில வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கேன்? என்ன வேலையா வந்து அந்த வேலையை போய் பாருடா போடா. டேய், என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கும்? அவ சடுங்கானா, அவளுக்கு குடிசை கட்ட போறேன்னு நான் தான்டா. என்ன சொன்ன? அவ சடுங்கானா நீ குடிசை கட்ட போறியா? டேய், உனக்கு முறை தெரியுமா தெரியாதாடா? நான் சொல்றது உனக்கு புரியுமா? இதெல்லாம் முறை மாமன் தான் செய்யணும். முறை மாமன் இடத்துல
இந்த ஈஸ்வரன் தானே இருக்கேன். அவளுக்கு எதுனாலும் நான் தான் செய்யணும். நான் தான் செய்வேன். நான் செஞ்சாதான் அவளுக்கு பிடிக்கவும் செய்யும். டேய், ஏதாவது சொல்ற போறேன். அவ சடங்கானோ எல்லா முறையும் செய்ய வேண்டியவன் நான் தான். பாக்குறியா, நான் தான் செய்வேன். டேய், சொந்தத்துக்கு வேற நீ நானும் அண்ணன் தம்பியா இருக்கலாம்டா. ஆனா என் அத்தை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என் அத்தைக்கு அண்ணன் என் அப்பா. அப்போ பார்வதியோட தாய் மாமா என் அப்பா தானே. என் அப்பாவோட புள்ள நானா பார்வதிக்கு நான் தானடா மருமாம. என்னடா இப்ப என்ன முறை முறைன்னு பேசிட்டு இருக்கான்? என் மாமா போன போது நீங்களா எங்கடா போனீங்க? இப்பவும் சொல்றேன், யாரும் எங்கேயும் போகல. ஆரம்பத்துல இருந்து என் அத்தை குடும்பத்தை என் குடும்பமா தான் பார்த்துட்டு இருக்கோம். தேவையில்லாம இடையில வந்துட்டு எது பேசிட்டு போவாது, சரியா? நான் நல்ல மூடோட இருக்கும்போதே கிளம்பிடு. இல்லன்னு வச்சுக்கேன், அப்புறம் ஊருக்குள்ள பேசிப்பாங்க. ஒண்ணு விட்டு அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிட்டானுங்கன்னு. இது நம்ம குடும்பத்துக்கு நல்லா இருக்காதுல்ல. சொன்னாக்கு போடா போ போ. டேய், ஒண்ணு பார்வதி சடங்காகட்டும், அப்ப தெரியும்டா யாருக்கு முறை இருக்குன்னு. அப்ப பார்க்கதானே போறேன். நானும் அந்த நாள் கழுதானே காத்துட்டு இருக்கேன். எப்ப அத்தை பொண்ணு பெரிய மனுஷி ஆவா, அவளுக்கு குடிசை கட்டலான்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன்டா. பாரு ஈஸ்வர், நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. பார்வதி சடங்கானோ அவளுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் ஒரு மாமனா இந்த வேலு தான் செய்வேன். ஈஸ்வரன் வேணா தூரமா நின்னு வேடிக்கை பாரு. என்ன சொன்ன? கனவுல கூட நடக்காதா? ஆமாமா, கனவுல நடக்காது, நட்சத்திர கண்டிப்பா நடக்கும். இந்த ஈஸ்வரன் தான்டா அந்த பார்வதியோட முறை மாம. செய்ய வேண்டியதெல்லாம் நான் தான் செய்வேன். நீ ஓரமா நின்னு பாரு. இப்போ வேலையை பாரு. எனக்கு வேலை இருக்கு, போடா. பார்க்கலாம்டா, பார்வதி சடங்காகட்டும். இந்த வேலுவா இல்ல ஈஸ்வரனானு பாத்துருவோம். சந்தேகமே வேணும், ஈஸ்வரன் தான். அந்த பார்வதிக்கு இந்த ஈஸ்வரன் தான். நீ கண்டிப்பா பாரு. வேலண்ணு லோடு ஏத்தியாச்சு. வேலண்ணு லோடு ஏத்தியாச்சு. டிரைவர் உங்களை கூப்பிடுறாரு. நீங்க வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 3 லோடு அடிக்கணும். என்னடா பாத்துட்டு இருக்கேன்? சடங்காகும் போது பாத்துக்கலாம். இப்போ போய் வேலை வெட்டிய பாரு. போ. எனக்கு வேலை இருக்கு. இன்னும் 3 லோடு ஏத்தணும். நீ லோடு ஏத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மாந்தோப்புக்கு போகணும். சீக்கிரம் போ. என்கிட்டயே போட்டி போட்டுட்டு இருக்கான். பாக்குறேன் என்ன நடக்குதுன்னு. அதான் சொல்லிட்டேன்டா, நடக்கும் போது பாத்துக்கலாம். இப்ப வேலையை பாக்கலாம். அண்ணா லோடு ஏத்தியாச்சு, வரேன். என்னண்ணே அவர் இந்த பேச்சு பேசிட்டு போறாரு? நீங்க கோவமே படாம சிரிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கே கோவம் வருது. நீங்க ஏன் கோவமே பட மாட்டீங்கன்னு தெரியல. டேய், எதுக்குடா கோவப்படணும்? அவன் அப்படி என்ன பேசுறான்? எதுக்கு கோவப்படணும்? என்ன பேசுறான்னு கேக்குறீங்க? அவர் என்ன அவ்வளவு திமிரா பேசுறாரு? என்னமோ உங்க அத்தை குடும்பத்தை அவர் தான் பாத்துக்கிற மாதிரியும் அவர் தான் தாங்குற மாதிரியும். நீங்க உங்க அத்தை குடும்பத்தை எந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்கன்னு எனக்கெல்லாம் இந்த ஊருக்கே தெரியும். ஆனா அவர் என்னமோ அபாண்டமா பழி போடுறாரு. நீங்க உங்க அத்தை குடும்பத்தை பார்க்கல, ஒதுக்கிட்டீங்க, எதுவுமே பண்ணலன்ற மாதிரி அவர் வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. அது கூட பரவாயில்லண்ணே. பார்வதி யாருன்னு உண்மையாவே சொல்லணும்னா உங்களுக்கு தான் முறையான பொண்ணாவா. நீங்க தான் அவ்வளவு வம்பிழுக்கணும், என்ன வேணாலும் பண்ணணும். ஆனா அவர் என்னமோ உங்களை பேசக்கூடாது பார்க்க கூடாதுன்னு அவர் என்னமோ ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கோவம் வருதுண்ணே. டேய், அவன் அந்த மாதிரி பேசலானா அது அவனா பேசல. அவனுக்கு பின்னாடி அவங்க அம்மாவும் அப்பாவும் இந்த அளவுக்கு அவனை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? விடு, எங்க அத்தை குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரிஞ்சா போதும். இவனுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. சரிண்ணே, அது கூட பரவாயில்ல. பார்வதிட்ட பேசாத பார்க்காதன்னு சொல்றதுக்கு இவர் யாருன்னு? அதான் சொன்னான்ல, அவனும் ஒரு மாமான்னு சொன்னால அந்த மாமங்கிற முறையில எனக்கு அவன் அறிவுரை சொல்லிட்டு போறான். அண்ணே, அப்ப நீங்க யாருன்னு என்னன்னே பேசுறீங்க? டேய், பார்வதி எனக்கு அத்தை பொண்ணுனா அவனுக்கு மாமா பொண்ணுடா. நான் எந்த அளவுக்கு அவளை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி அவனும் பாத்துக்கிறான். இதுவே தப்பு இல்லையே? அண்ணே, இதெல்லாம் தப்பு இல்லதான். ஆனா சடங்கு செய்யறதுக்கு அவர் தான் செய்வேன்னு சொல்றாரு, அதுவும் தப்பு இல்லையா? டேய், சித்துக்கு யார் சடங்கு பண்ணா? அது நம்ம முத்தண்ணன் தான் பண்ணாரு. முத்தண்ணன் தானே சித்துவோட சடங்கு பண்ணாது. அதான் நான் சொல்றேன். சித்ரா சடங்கான போது முத்தண்ணன் போய் குடிசை கட்டின மாதிரி இப்ப பார்வதி சடங்கானா நான் தான் குடிசை கட்டுவேன். இது எங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்கலாம். அந்த ஆசையோட சுத்துடுமே. அண்ணே, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா பார்வதி இந்த வேலு தானே வேலு மாமான்னு சுத்திட்டு இருக்கேன். உங்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுது. போத வரைக்கும் வாயா போயான்னு உங்களை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு பார்வதி சடங்காச்சுன்னா வேலு மாமா தான் குடிசை கட்டணும்னு சொல்லிட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்க? டேய், இதான் இப்போ உங்க கவலையா? அவ என்ன மாமான்னு கூப்பிடலாம், அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு அர்த்தமா? என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு அவ மனசுக்கு தான் தெரியும். சரி, அவ சடங்காகட்டும், அப்ப தெரியும் அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கணும். என்னமோன்னு யார் தான் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. எப்ப பாரு இந்த வேலைன்னு உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு, உங்ககிட்ட வம்பெடுத்துட்டே இருக்காரு, போத வரைக்கும் சண்டை வலிச்சுட்டே இருக்காரு. ஆனா நீங்க எல்லா சமயமும் அமைதியா பொறுமையா போறீங்க. எனக்கே கோவம் வருதுன்னு அந்த அண்ணன் பேசுறத நினைச்சாக்கா. அண்ணே, நீங்களே எதனா ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுங்கண்ணே. உன் தம்பி உங்ககிட்ட வந்து சண்டை போட்டான், நீ என்ன பண்ணுவ? தம்பின்னும் போது சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்ப்பேன். அப்படிதான் வேணும் எனக்கு. டேய், அவனும் எனக்கு ஒரு வகையில தம்பி தான். அவன் என்கிட்ட சண்டை போட்டா நானும் திருப்பி நீ சண்டை போடுவானா? அப்படிதான்
எங்க குடும்பம் ஒண்ணு தானடா, பாத்துக்கலாம் விடு. நம்ம போங்கண்ணே, நீங்க எல்லாத்துக்கும் பொறுத்து போறீங்க, என்னாலதான் பாத்துக்கிட்டு இருக்க முடியல. இது மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. கண்ணா, பாட்டிக்கு அதுக்கு மட்டும் இந்த விஷயம் போச்சு, அண்ணன் என்ன பண்ணு தெரியும்ல? அண்ணே, பாட்டிக்கு அதுக்கு போகாதுண்ணே. போச்சுன்னா என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும். வேலு ஒன்னு பேசிக்கிட்டது நீ மட்டும்தான் பாத்துருக்க, தோட்டத்துல வேற யாரும் பாக்கல. பாட்டி காதுக்கு போச்சுன்னா தானே இருக்கு. அண்ணே, நீங்க ரொம்ப மோசம். உங்ககிட்ட சண்டை போறவங்கள விட்டுறீங்க, உங்க கூடவே சுத்துற என்ன மட்டும்தான் பிடிச்சி தாக்குன்னு தாக்குறீங்க. போங்கண்ணே, உங்க பேச்சு டூ. டேய், அண்ணன் உனக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ என்ன திடீர்னு என்கிட்ட டூன்னு விட்ட? இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? அப்புறம் கல்யாணத்துக்கு பணம் கேட்டிருந்தேன், என்னாச்சு? ஆமாண்ணே, கல்யாணத்துக்கு பணம் வேணும் தான் உங்க அம்மா கிட்ட போய் நின்று. உங்க அம்மா 10,000 ரூபாய் கொடுத்தேன், கல்யாண செலவு மொத்தத்தையும் பாத்துக்க 2 மாசத்தை திருப்பி கொடுத்தா போதும்னு கணக்கு சொல்லிட்டாங்கண்ணே. எனக்கு 2 மாசம் ரொம்ப அதிகம் பாத்தீங்களா, அதான் வேணாமா நீங்களே வச்சுக்கோங்கண்ணே. அந்த 10,000த்தையும் உங்க அம்மாட்டே கொடுத்துட்டேனே. பரவாயில்லண்ணே, நான் வெளியில கடன் வாங்கி பாத்துக்கிறேன். நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், காசுன்னு அம்மா கிட்டே அப்பா கிட்டே போய் நிக்காத, எதுவாக இருந்தாலும் என்கிட்டே கேளுன்னு. நீ எதுக்கு என்ன மாரி அம்மா அப்பா கிட்ட போன? ஒண்ணு சரி, கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு, மொத்த செலவையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? செலவு மொத்தத்தை நீங்க பாத்துக்கிறீங்களா? அன்னைக்கு கேட்கும்போது சந்தோஷமா தானே இருக்கேன், ஆனா என்னால உடனே கொடுக்க முடியாது, ஒரு வருஷமாவது டைம் வேணும்னு. டேய், அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்ப சும்மா வாய் வார்த்தை கூப்பிட்டு இருக்கேன். நான் கூட உண்மையாவே நீ அண்ணன் நினைச்சிட்டியோன்னு உன் கல்யாணத்தை மொத்தத்தையும் நானே பாத்துக்கலான்னு பார்த்தா, அப்போ சும்மா வாய் வார்த்தை தான் கூப்பிட்டு இருக்கேன். ஏதாவது சொல்ற போறேன்டா, அதெல்லாம் நீ எதுவும் கொடுக்க வேண்டாம். என் தம்பியோட கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன், போதுமா? அண்ணே, இல்லண்ணே, இது அம்மாக்கு அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சான். ஏய், தெரிஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிவா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இவன்கிட்ட பேசி ரொம்ப நேரம் போயிடுச்சேன், நம்ம போய் வேலையை பார்ப்போம், வா. சரிங்கண்ணே. என்னடா இப்ப எதுக்கு ஊருன்னு இருக்கான்? நல்லா சிரிச்சு படி வா, சரியா? அதை சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சிரிக்கிற சிரிப்பு தான் கடைசி சிரிப்பு, அதனால இப்ப இருந்து நல்லா சிரிச்சுக்கேன். போங்கண்ணே. வேலை விட்டு போகும்போது லட்சுமி ஒழுங்கால இழுத்து கட்டியிருக்கணும். லட்சுமி கட்டாம போயிட்டா? இல்லையம்மா, நான் நல்லா கட்டிட்டு போனேன். நல்லா கட்டின போடி, நீ இழுத்து கட்டினது சரியில்லைன்னு நினைக்கிறேன். கை தாத்துக்கிட்டு லட்சுமி வீட்டு வாசல்ல வந்து நின்று சாணியை போட்டுருச்சு. அவ்வளவுதான், ஏன் மருமக அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? வானத்துக்கு பூமிக்கு தையோ தக்கோன்னு குதிக்கிறேன். இல்லம்மா, நான் சரியா கட்டின தான் இருக்கு, அது எப்படி கை தாத்துக்கணும்னு தெரியலையம்மா. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, இன்னைக்கு நான் நல்லா இழுத்து கட்டிட்டு போறேம்மா. அடி, எதுக்கு இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பாது இதுன்னு? அதனால இன்னைக்கு நல்லா கரெக்டா கட்டிட்டு போ, அது சொல்றதுக்கு தான் வந்தேனே. அப்புறம் இன்னைக்கு என் மருமக அவ்வளவுதான் குதின்னு குதிப்பான். அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். சரிங்கம்மா, இன்னைக்கு நான் நல்லா இழுத்து கட்டிட்டு போறேம்மா. சரி சரி. ஆமா, பால் கறந்தாச்சா? ஆமாம்மா, காலமே கறந்த பால் எல்லாமே சொசைட்டி கொடுத்துட்டாச்சு. இப்ப வீட்டுக்கு பால் கறக்கணும் இல்லையா, அதையும் கறந்து வச்சிருக்கேம்மா. அப்படியா? ஆமா, எத்தனை லிட்டர் வந்தது பால்? அம்மா, இப்ப சாயங்காலம் கறந்தது அப்படி இப்படின்னு ஒரு 12 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேம்மா. அப்படியா? சரி பொண்ணு, நீ என்ன பண்ணு, போய் ஒரு தூக்கல ஒரு 3 லிட்டர் இல்ல 4 லிட்டர் பால் ஊத்தி வை போ. நான் இப்ப என் பொண்ணு வீட்டுக்கு கிளம்புறேன், அவளுக்கு எடுத்துட்டு போலாம், போமா. சரிங்கம்மா. ஆனா என்னடியா ஊனி எடுத்துட்டு இருக்க? ஓ, என் மருமக வந்து என்ன கேட்பான்ட்டா? அவனும் எதுவும் கேட்க மாட்டான். அவ கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், போய் ஒரு 4 லிட்டர் பாலை தூக்கல ஊத்தி வை. அப்புறம் உன் வீட்டுக்கு ஒரு 1 லிட்டர் எடுத்துட்டு போ, சரியா? ஐயோம்மா, வீட்டுக்கா? இல்லம்மா எனக்கு எதுவும் வேணாமா. அடியே, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன், உன் பொண்ணு புள்ள பெத்துட்டு வந்திருக்காளாமே. இங்க பாரு, அவளுக்கும் சரி குழந்தைக்கும் சரி பசும்பால் கொடுத்தா அவ்வளோ நல்லது. வேணாம் சொல்லாத, நான் 1 லிட்டர்ல இன்னும் கூட உனக்கு அதிகமாக கொடுக்கலாம். நீ என்ன பண்ணு, 1 லிட்டர் கூட வேணாம், 2 லிட்டர் எடுத்துட்டு போ, சரியா? தினமும் இங்க இருந்து 2 லிட்டர் பால் நீ எடுத்துட்டு போ. காலையிலும் சாயங்காலத்துக்கும் 2 லிட்டர் பால் கண்டிப்பா எடுத்துட்டு போறேன். என் மருமக என்ன சொன்னாலும் பாத்துக்கலாம், நான் பாத்துக்கிறேன், சரியா? இல்லம்மா, அது மீனாட்சம்மாக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடுமேம்மா. ஏண்டி, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்ப என் மருமக சொன்னதை எடுத்துட்டு போவேன். இந்த பார்வதி பேச்சுக்கு இங்க மதிப்பு இல்ல, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, மீனாட்சம்மாவை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்குல்லம்மா, அதனாலதாம்மா. மாயா பேராண்டி, தோட்டத்துல இருந்து வந்துட்டியும், நீ வரத்துக்குள்ளார கிளம்பணும்னு நினைச்சேன். சரி சரி, நீ போயிட்டு கை கால முகத்தை கழுவிட்டு வா, நான் அதுக்குள்ள கிளம்பி இருக்கேன். சரிங்க பாட்டி, நீங்க கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஃபாஸ்டா வந்தனே. இல்லையா பேராண்டி, நான் கிளம்பிட்டேன். அதே உன் அத்தைக்காரிக்கு கொஞ்சம் பொருள் எல்லாம் எடுத்துட்டு போகணும் பாத்தியா, அதான் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்க பாட்டி. பாட்டி, தோட்டத்துல காய்கறி அப்புறம் அரிசி இது எல்லாமே மூட்டை எடுத்து வந்திருக்கேன், அதையும் அத்தை வீட்டுல கொடுக்கணும். இந்த மாசத்துக்கு கொடுக்க வேண்டியதில்ல. நீங்க இதெல்லாம் கொடுக்கும்போது தான் மாசமே பிறந்துருச்சுன்னு எனக்கு தெரியுது. சரியா பேராண்டி, கொடுத்துடலாம். என்ன பாட்டி, அத்தைக்கு சேர வேண்டியதுதானே, இதுல என்ன இருக்கு? ஆமாயா பேராண்டி, நீங்களா இருக்க போய் தான் என் பொண்ணுக்கு சேர வேண்டியதெல்லாம் நேரத்துக்கு போய் சேருது. சரிங்க பாட்டி, நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், நீங்க ரெடியா இருங்க, நம்ம போயிட்டு வந்துடுவோம். சரியா பேராண்டி, நீ குளிச்சுட்டு வா, அத்தை வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் எடுத்து வைக்கணும், நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சரி பாட்டி. ஆமா, பாட்டி சொன்னாங்க பாத்தீங்களா, பால் எடுத்துட்டு போங்க, கொண்டு போங்க. ஆமா கிட்ட நான் பேசிக்கிறேன், சரிங்களா? இல்ல தம்பி, அது வந்து நான் சொல்றேன்மா, எடுத்துட்டு போங்க, எது வந்தாலும் நானும் பாட்டி பாத்துக்கிறோம், சரிங்களா? போங்க பாட்டி, எடுத்து கொடுங்க, நான் போறேன். நல்லா சொல்லியா பேராண்டி, இதான் விக்கிட்டு இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன், இவன் என்ன இழுத்துட்டு இருக்கா. சரி சரி, நீ போ, நான் கொடுக்காமல விட மாட்டேன், நான் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன், நீ போய் கிளம்பி வாயா. சரிங்க பாட்டி. அடியே பொண்ணி, என்ன என் பேரை சொன்னது கேட்டியா? சரிங்கம்மா, தம்பி சொன்ன மாதிரி கொண்டு போறேம்மா. ஏமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா. என்னடி, என்ன சந்தேகம்? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. என்னடா இவ இந்த வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்காரங்க இப்படி சொல்றாளேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, மனசுல பட்டுச்சு, அதான் சொல்றேன். உங்க பிள்ளையும் உங்க மருமகளும் எச்ச கையால கூட ஈ ஓட்ட மாட்டேங்கிறாங்க. ஏண்டி என் பிள்ளைய என் மருமகள் இப்படி சொல்றேன்? நீங்க சொன்னாலும் சொல்லலாம், அதனமா உண்மை. உங்க குணம் என்னவோ அதுதான் உங்க பேரன்கிட்டே இருக்கு, வாரி வாரி வளங்குற குணம் உங்க பேரன்கிட்ட இருக்கு. இது எப்படிமா
இது எப்படிமா சாத்தியம்? அடிய பொண்ணு, என் பிள்ளையும் இப்படி இருந்தவனும். ஏன்னா அவன் என் ரத்தம் தானே அவனும். அவன் ரத்தம் தான் என் பேரனுங்களும். எல்லாரும் ஒன்றை போல குணமாக தான் இருந்தோம். வெளியிலேருந்து வந்த பற்றியா என் மருமக அவன் எங்க குணத்துக்கு மாறுவான்னு பார்த்தா அவள் குணத்துக்கு என் பிள்ளைய மாற்றிட்டான். சரி, இப்படியே காலம் போயிடாது பற்றியா? மாறும், கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். சரி சரி, நீ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதா? போ, நான் சொன்னதை மட்டும் செய். மாட்டை நல்லா இழுத்து கட்டிட்டு போ, சரியா? நேற்று மாதிரி லேசாக கட்டிட்டு போயிடாத. அப்புறம் அவள் அதுக்கு வர தைய தக்கன்னு குதிப்பான். சரிங்களா, இன்னைக்கு நல்லா மாட்டை இழுத்து கட்டிட்டு தான் போவேன். சரி, பாரு, எனக்கு என் பொண்ணு வீட்டுக்கு போகணும், நேரமாகுது. என் பேரண்டி கிளம்பிடும், நானும் கிளம்புறேன், சரியா? சரிங்களா. அம்மா, கஸ்தூரியம்மா கேட்டுதான் சொல்லுங்க. அதுக்கு என்ன, சொல்லிட்டா போதும். சரிங்கம்மா. செல்லுவாண்டு அங்க தாண்டி வரேன், வந்து வச்சுக்கலாம். காலையில மாமான்னு கூப்பிடுறீங்கன்னா வேலுவ மாமான்னு கூப்பிட்டு எனக்கு விருப்பத்தான். வரேன்டி செல்லுவாண்டு, வந்து வச்சுக்கலாம். இவன் ரெடி ஆயிட்டாங்க. டைம் வேஸ்ட் பண்ணணும், டக்குனு போய் குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். எங்கேயும் போகலடி, ஈஸ்வரன் பார்க்க தான் போறேன். தோட்டத்துல இருந்து வந்துட்டானாமா, அதான் போய் அவனை பார்க்கணும், கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பார்த்துட்டு வரேன். ஆமாடி, எனக்கு எடுத்துருவா, அவனுக்கு எடுத்துருவான். சீக்கிரம் எடுத்துருவானா, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஒன்னுமா, நாளைக்கு ஏர்லி மார்னிங் ராஜபாண்டி வரும். அவனை போய் பிக்கப் பண்ணணும். எனக்கு ரைஸ் மில்ல வேலை இருக்கு, நானும் காலையிலே கிளம்பிடுவேன். அதான் இவன் போய் பிக்கப் பண்ணலாம்னு கேட்கறதுக்காக தான் போறேன். என்னம்மா? நாளைக்கு அம்மா கௌசி கூட்டிட்டு இங்க வரேன்னாங்க. கௌசி கூட்டிட்டான்? ஏண்டி, நேற்று தானே பேசணும், நீ கூட வேணாம்னு சொன்ன, அப்புறம் என்ன திடீர்னு? ஆமாங்க, நேற்று அவ்வளோ சொல்லுங்க. அத்தை கேட்கலாம். அத்தை நேரடியாக அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க. அதான் அம்மா கௌசி கூட்டிட்டு இங்க வரேன்னு இருக்காங்க. எனக்கு இப்போ தாங்க விஷயம் தெரியும், அதான் உங்ககிட்ட சொல்றேன். அது சரி, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்தேன். புதுசா ஒரு பிரச்சனை கொண்டு வராங்களோ, இந்த அம்மா என்னதான் பண்றது? இதுல என் தப்பெல்லாம் எதுவும் இல்லை. நான் கௌசினா எதுவும் கூப்பிடலாம், என்ன தப்பா நினைக்காதீங்க. என்ன அமிர்தா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒன்னும் என்ன தப்பா நினைக்க போறேன். சரி விடு, என் மச்சினிச்சி வரான், அவ்வளவுதானே, பாத்துக்கலாம். இல்லைங்க, இங்க ஈஸ்வரன் கூட நாளைக்கு ராஜான்னு 2 பேரும் வந்துருவாங்க. இங்க வயசு பொண்ணு இருந்தா நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஆனா அத்தை ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னு தெரியல. உங்க அத்தைலாம் யோசிக்கலன்னு லேசாலாம் இடப்படாதான். அவங்க எப்படின்னு எனக்கு தெரியும். என்னமோ யோசிச்சுதான் பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, பாத்துக்கலாம் விடு. நம்ம கௌசி வந்ததும் அம்மா கிட்ட கௌசி கிட்ட ஏதாவது பேசி அவங்க சீக்கிரம் அனுப்பிவிட பாக்கலாங்க. இந்த மாதிரி எதுவும் பண்ணி வச்சிடாத. வீட்டுக்கு வந்தவங்கள போங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. பாத்துக்கலாம் விடு. அப்படி என்ன பிரச்சனை வந்துருப்போது, பாத்துக்கலாம். பாத்துக்கலாமா, அதான் இருக்கலாம், பாத்துக்கலாம் விட. சரி, ஈஸ்வரன் வந்திருப்பான், நான் போய் என்னன்னு பார்த்து பேசிட்டு வரேன். காஃபி எடுத்துட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து போவோம். சரி, அப்ப சீக்கிரம் எடுத்துருவோம். சரிங்க. அப்பா, ஒரு வழியா கிளம்பியாச்சு. பாட்டி ரெடியாக தான் இருப்பாங்க. போனதும் பாட்டி கூட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். பாட்டியை சொல்ல வேண்டாம். வர்றேன்டி மாமா, வரேன். டே ஈஸ்வர். அண்ணா, அண்ணி, 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. ஒரு ரூம் மாறி வந்துட்டீங்களா? அண்ணா, இது என்னோட ரூம்னா? டே, ஓவரா பண்ணாதடா. அண்ணா, இது உண்மையிலே ஏன் ரூம்னா? நீங்க உங்க ரூம் நினைச்சுதான் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. ரூம் மாறி வந்துட்டீங்க. பக்கத்துல இருக்குதான் உங்க ரூம். போங்கண்ணா. என்ன ஓட்டுறீங்களோ? எங்களுக்கு ஓட்டுறதுக்கு காலம் வரும், அப்ப ஓட்டுவோம், பாத்துக்கோங்க. ஆமா, என்ன வந்தது வரதுமா குளிச்சிட்டீங்க, ட்ரெஸ் மாத்திட்டீங்க, எங்க கிளம்புறீங்க போல இருக்கேன். எங்க குழந்தை நிறைய கிளம்புறீங்க? அது வந்து நீ பாட்டி வந்து அதை வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதான் கூட்டிட்டு போய் விடலாமேன்னு. ஓ, சித்தி வீட்டுக்கு போறீங்களா? ஆமா குழந்தை நிறைய முகத்துல அண்டர் வாட்ச் பால் பெரிய மாதிரி இருக்கேன், சும்மா பளிச்சுன்னு இருக்கேன். அத்தை வீட்டுக்கு போறதுனால உங்க முகம் பிரகாசமாயிடுது. என்ன கதை குழந்தை நிறைய? அது சரி, இந்த வீட்டுல யார் ஷார்ப்பா இருக்காங்களோ இல்லையோ, அண்ணி மட்டும் செம்ம ஷார்ப்பா இருக்காங்க. ஒருவேளை டவுட் வந்திருக்குமோ? சி, நம்ம மேலேயாவது டவுட் வருதாவது, அதுக்கெல்லாம் வாய்ப்பிடும். ஏதாவது சொல்லி சமாளிடா ஈஸ்வர். அண்ணி, முகமா பிரகாசமாவா பாருங்க, எப்படி இருக்கேன்னு. நல்லா இருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? தோட்டத்துல வேலைலாம் முடிச்சுட்டேன், ரொம்ப டயர்டா வந்திருக்கேன்னா நல்லா இருக்கேன். நீங்க என்ன பிரகாசமா இருக்கேன் அப்படின்னு இல்லை, நீ ரொம்ப டயர்டா இருக்கா நீ. ஆமா நீ பாருங்க, என் முகம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப டயர்டா இருக்கா நீ. ஆமா குழந்தை, உங்களை பார்த்தாலே தெரியுது ரொம்ப டயர்டா இருக்கணும். ஏங்க குழந்தை ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றாருல, அவர் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணுங்க. நீங்க பாட்டி கூட்டிட்டேன் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. கடவுளே, டயர்டா இருக்க சொன்னது தப்பா போச்சு. அண்ணி பிளேட்டியை மாத்தி விட்டுட்டாங்க. இல்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அது குழந்தை டயர்டா இருக்குன்னு சொல்றாருல, காஃபி குடிச்சிட்டு நீங்க பாட்டி கூட சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. என்ன கொடுக்கணும் நீங்க கொடுத்துட்டு வந்துருங்க. அப்படியே சொல்றேன். சரி, நானே போயிட்டு வரேன். அண்ணா, இல்ல வேணாம், அது நானே போயிட்டு வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும். அத்தை வீட்டுக்கு தானே, நான் பாட்டி கூட்டிட்டு போயிட்டு வரேன். நீ வேற ரொம்ப டயர்டா இருக்கன்றா, இருக்கட்டும், நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன். ஆமா குழந்தை, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, இவர் போயிட்டு வராரு. ஐயோ அண்ணி, அண்ணனை பாருங்க, அண்ணனும் ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. அண்ணனும் ரைஸ் மில்ல இருந்து தான் வந்தாரு, அவருக்கு டயர்டா இருக்கும்ல. அண்ணா, நீ போய் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு அந்த அளவுக்கு டயர்ட் இல்லை, நான் பாத்துக்கிறேன். குழந்தை நிறைய உங்க அண்ணன் வந்து 2 மணி நேரம் ஆகுது, அவர் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாரு. அதனால அவர் போய் கூட்டிட்டு போய் விடட்டும். பாவம், நீங்க தான் தோட்டத்துல இருந்து இப்பதான் வந்தீங்களே, உங்களுக்கு தான் ரொம்ப டயர்டா இருக்கு, முகம் பாருங்க வாடி போயிருக்கு. அதனால நீங்க ரெஸ்ட் எடுங்க.
அண்ணி ஏன் நீ எனக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி கவுத்து விடுறீங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி அண்ணி பாருங்க அண்ணன் பாவம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரைஸ் மில்லன்னு சீக்கிரம் வந்திருக்காரு அவரை போய் வெளியில் அமிச்சா நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நிறைய மனசு விட்டு பேசுறது இருக்கும் போய் பேசுங்க நீ எங்களுக்கு பேசுறதுக்கு இருக்கா இல்ல உங்களுக்கு பேசுறதுக்கு டேய் என்னதான் நடக்குது நீ ஒன்னு சொல்ற அண்ணி ஒன்னு சொல்றான் என்ன சரி நீ இரு நானே போயிட்டு வராத வீட்டுக்கு அண்ணி அண்ணிட்ட சொல்லுங்க நீ குழந்தைனாரே நானும் ரொம்ப நாளா உனக்கு கேட்டுட்டு இருக்கேன் நீங்க தான் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்களே நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க நானும் உங்க அண்ணன் கிட்ட சொல்றேன் ஐயோ அண்ணி உங்ககிட்ட சொல்லாமலா எல்லாம் நல்லபடியா மூடிட்டோம் கண்டிப்பா சொல்றேன் நீ இப்போ அண்ணன்னு சொல்லி சமாளிங்க நீ குழந்தைனாரே வீட்டு ஆளுங்க போல இருக்கேன் சரி சரி நீங்க கிளம்புங்க சித்தி வீட்டுக்கு நீங்க கிளம்புங்க ஏய் என்னடி நடக்குதுங்க என்ன போன்னு சொன்னா இப்போ அண்ணன் போன்னு சொல்றேன் குழந்தை நீங்க எதுக்கு இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க நீங்க போங்க உங்க அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்க கிளம்புங்க அண்ணினா அண்ணிதான் ரொம்ப நல்ல அண்ணி அண்ணி அண்ணன்கிட்ட நீங்க பேசிக்கங்க நான் போயிட்டு பேசிட்டு வரேன் ரைட் ரைட் போங்க போங்க நாங்க பேசுறோமோ இல்லையோ நீங்க தான் இப்ப பேசணும் போங்க போங்க போய் பேசிட்டு வாங்க சரிங்க நீ கிளம்பு அண்ணா கிளம்புறேண்ணா டேய் சாரி இல்லை பார்த்துக்கோ நேற்று வந்து அண்ணி உனக்கு முக்கியமாக போயிடுச்சு அவர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் அண்ணனும் மறந்துட்டு போல இருக்கான் அண்ணி வந்ததுலேருந்து என்னென்ன பண்ணுறது சீஃப் மினிஸ்டர் தானே ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வீட்டோட சீஃப் மினிஸ்டர் அண்ணி தானே அதனால எனக்கு அண்ணி தான் ரொம்ப முக்கியம் அண்ணி உங்களை பார்த்துப்பாங்க சரியா வரட்டுமாண்ணா அண்ணி வெற்றிகரமா பாத்துட்டு வாங்க கண்டிப்பா அண்ணி அண்ணா கிளம்புறேன் பாட்டி நல்லா உட்காந்துட்டீங்களா நல்லா உட்காந்துட்டீங்க பேராண்டி சரி பாட்டி கிளம்பலாமா கிளம்பலாங்க பேராண்டிக்கிட்ட சித்ரா பத்தி லேசா பேச்சு கொடுத்து பார்ப்போமா ஆமா இதுதான் சரியான சந்தர்ப்பம் இப்ப கஸ்தூரி வீட்டுக்கு தானே போறோம் இவன்கிட்ட பேச்சு கொடுத்தாதான் நல்லது அப்பதான் போற இடத்துல சித்ராவை விட்டு இவன்கிட்ட பேசி பழக சொல்லணும் இவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல ஏயா பேராண்டி சொல்லுங்க பாட்டி என்ன பாட்டி இல்லையா பேராண்டி எனக்கு ஒரு சந்தேகம் நீ என் சந்தேகத்தை தீர்த்து வைப்பியா என்ன பாட்டி சந்தேகம் சொல்லுங்க என்னால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா தீர்த்து வைக்கிறேன் உன்னால கண்டிப்பா முடியுங்க அது ஒண்ணும் இல்ல இப்ப நம்ம உங்க அத்தை வீட்டுக்கு போறோம்ல உங்க அத்தை வீட்டுக்கு இப்ப நீ பிடிச்சி என் கூட வரியா இல்ல இந்த பாட்டியோட கட்டாயத்தினால வரியா என்ன பாட்டி இது கேள்வி நீங்க என்ன கட்டாயப்படுத்துனீங்க நீ தான் வந்தே ஆகணும்னு சொன்னீங்க உங்களை நானும் பாட்டி கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் அப்புறம் நீங்க எந்த வகையில் கட்டாயப்படுத்தீங்க அர்த்தம் அப்போ உனக்கு உங்க அத்தை வீட்டுக்கு வர்றது பிடிச்சிருக்கு அப்படிதானே பிடிச்சிருக்குங்கிறதெல்லாம் தாண்டி அத்தை குடும்பத்தை நாங்க தானே பாட்டி பாத்துக்கணும் அத்தையும் அத்தை பொண்ணுங்களையும் நாங்க தானே பாத்துக்கணும் அப்புறம் நீங்க உங்க பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த ஆசையை நான் தானே நிறைவேற்றிக்கணும் அதுக்காக தான் பாட்டி வரேன் நம்ம ஒரு கேள்வி கேட்டா இவன் வேற மாதிரில பதில சொல்றான் இவன்கிட்ட எப்படி கேட்கறானு சரி சுத்தி வளைச்சிக்கிட்டா ஒன்னும் புலப்படாது இவன்கிட்ட நேரடியாக கேட்ட வேண்டியதான் ஏயா பேராண்டி இப்ப என்ன பாட்டி அது ஒண்ணும் இல்ல அத்தை வீட்டுக்கு வரது பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் அதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்லிட்டேன் சரி விடு அத்தை பொண்ணுங்கள உனக்கு பிடிச்சிருக்கா என்ன பாட்டி ஆச்சு உங்களுக்கு கேள்வியெல்லாம் இடமா கேட்டுட்டு இருக்கீங்க ஆமா என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எதுவும் இருந்தாலும் நேரடியாக கேளுங்க பாடா நேரடியாக கேளு நீங்களே சொல்லிட்டேன் அப்ப கேட்ட வேண்டியதான் அது ஒண்ணும் இல்லையா பேராண்டி எல்லா பாத்திரமும் காலியா இருக்கு கிணத்துல தண்ணி இறச்சி வைங்கடின்னு சொன்னேன் என்ன பண்றாலும் தெரியலையே சித்து இந்த வேலையை செஞ்சிருப்பாளே அவ பண்ணிருப்பா இந்த நம்ம வீட்டு வானரா இருக்கேன் சில்லு வண்டு இது இருக்கிற வரைக்கும் அவளையும் ஒழுங்கா வேலை செய்ய விடாது இவளும் ஸ்கூல் விட்டு வந்தால வந்தது எங்க போயிருக்கான்னு தெரியலையே வேற எங்க போயிருப்பா ஊர் வம்பு வாங்க தான் போயிருப்பா இவளுக்கு ஊர் வம்பு வாங்குறதுன்னு பொழப்பேன் வீட்டு வாசப்படி இவளை தாண்ட விட்டாலே நான் பக்கு பக்குன்னு உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு என்ன வம்பை இழுத்துட்டு வர போறா இன்னைக்கு என்ன இழுத்துட்டு வர போறான்னு நினைச்சேன் என் காலம் போயிடும் போல இருக்கு என்னதான் பண்ண போறேன்னு தெரியல இவன் என்னைக்கு சடங்காக போறானோ அன்னைக்குதான் என் கதை இருக்கு பெரிய மனுஷன் மட்டும் ஆகட்டும் வீட்டு வாசப்படி தாண்ட விடக்கூடாது இவள அத்தை 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 வீட்டுல இருக்கீங்களா யாரு வேலு குரல் மாதிரி இருக்கு வேலுதான் நினைக்கிறேன் ஐயா வேலு வேலு அத்தை இங்கதான் இருக்கேன் உள்ள வாயா அத்தை சமையல் கட்டில இருக்கேன் வாயா இந்த வரேன் அத்தை ஐயா வேலு வாயா வேலு என்னையா வாசல் நின்று அத்தை தான் கூப்பிட்டு இருக்கேன் நேரா உள்ள வர வேண்டியதானே இல்ல அத்தை வீட்டுல யாரும் இல்லாம உள்ள வந்து என்ன பண்ண அதான் நீங்க இருக்கீங்களான்னு பார்த்தேன் ஆமா எங்க அத்தை சித்துவையும் ஆளக்கானும் பார்வதியும் ஆளக்கானும் அவளுங்களதான் நானும் தேடிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் எங்க போனாலும் தெரியல பின்னாடி தோட்டத்துல இருப்பாளுங்க நினைக்கிறேன் சாயங்காலம் அடிச்சு பத்தியா பூ பறிச்சிட்டு இருப்பாளுங்க நினைக்கிறேன் வரட்டும் ஆமா ஐயா வேலு நீ மட்டும் தான் வந்திருக்கியா இல்ல அம்மா வந்திருக்காங்களையா அம்மா வெளியில இருக்காங்களா என்ன இல்ல அத்தை அம்மா தான் வரல அம்மா நாளைக்கு போல வரேன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நான் சோளம் அறுத்தனா அதான் வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டு போலாமே வந்தேன் சோளம் மட்டும் வெளில போட்டிருக்கேன் சோளமா எதுக்கியா போன வாரம் எடுத்து வந்து போட்டதே அப்படியே கிடக்கும் இவ்வளவு சாப்பிடுறதும் கிடையாது எதுக்கியா இதெல்லாம் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது தானே
சித்துக்கும் பார்வதிக்கும் அதுல ஏதாவது பண்ணி கொடுங்க. சோளம் உடம்புக்கு நல்லது தானே. நல்லதுதான்யா, அதுக்காக மூட்டை மூட்டையா கொண்டு வந்து போடுறீங்க. நான் இது என்னையா பண்றது? பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. அத்தை, நாளைக்கு அரிசி மூட்டை எடுத்துட்டு வரேன். என்னையா வேலை, எதுக்கே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கேயாவது சொன்னா கேக்குறீங்களா? இதெல்லாம் வேணாமியா. நீ என்னன்னா இந்த பக்கம் இருந்து மூட்டை மூட்டையா நீ கொண்டு வர, அந்த பக்கம் இருந்து ஈஸ்வரனும் முத்துவும் அவங்க மூட்டை மூட்டையா கொண்டு வராங்க. இவ்வளோத்தையும் நாங்க வச்சு நாங்க என்னையா பண்ண போறோம்? நாங்க இருக்கிறது 3 பேரு, அதுல அவளுங்க 2 பேர் பெருசா சாப்பிட்றதே கிடையாது. எனக்கும் சாப்பிடணும்னு தோண மாட்டேங்குது. ஆனா நீங்க என்னன்னா மாறி மாறி கொண்டு வந்து இவ்வளோத்தையும் போட்டு போறீங்க. எதுக்கே வேணும்? அத்தை, நானே கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா அத்தை, எதுக்கு நீங்க அவங்க கொடுக்கறதெல்லாம் வாங்குறீங்க? அதான் நீங்களும் வேணா உங்க உறவு வேணாம் ஒதுக்கிட்டாங்களா? அப்புறம் எதுக்கு அவங்க இந்த வீட்டு பக்கம் வந்து போறது? அப்புறம் இந்த பொருள் எல்லாம் கொடுத்து எதுக்கு இந்த உறவாடுறதாமா? என்னையா வேலை இப்படி பேசுற? ஈஸ்வரனும் முத்துவும் அப்படிலாம் கிடையாதுயா. என் அண்ணன் அண்ணி தானே என்கிட்ட பெருசா பேசுறதில்ல. அம்மா பேசுறாங்க. அம்மா கூட ஈஸ்வரனும் முத்துவும் வந்து போறாங்க. அவங்களும் ஒன்ன மாதிரிதான்யா. நீ உங்களை எப்படி பாத்துக்கிறியோ அப்படிதான் அவங்க 2 பேரும் பாத்துக்கிறாங்க. எனக்கு நீங்க 3 பேரும் ஒண்ணுதான்யா. அத்தை, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலாம். அன்னைக்கு நம்ம மாமா இல்லாத போது என்னென்ன பேசினாங்க எல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த குடும்பத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அத்தை. நீங்க எப்படிதான் அவங்கள மனுச்சு ஏத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அத்தை. ஐயா வேலு, அண்ணனும் அண்ணி தானே அப்படி பேசுவாங்க. அம்மாவோ ஈஸ்வரனும் முத்துவும் அப்படி எதுவும் பேசுவீங்க. இன்னைக்கு நீ உங்களை எப்படி பாத்துக்கிறியோ அதை விட அதிகமா தான்யா ஈஸ்வரனும் முத்தும் பாத்துக்கிறாங்க. அத்தை, என் கூட எல்லாம் அவனை சேர்த்து வச்சு பேசாதீங்க. அவனு சரி அத்தை, இதெல்லாம் கூட போகட்டும். ஆமா, அந்த ஈஸ்வரன் எதுக்கு பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்கான்? என்னையா கேள்வி இது? நீ எப்படி பார்வதிக்கு முறையோ அப்படிதானே ஈஸ்வரனும். இன்னும் சொல்லணும், ஈஸ்வரன் தாய் மாமா வழி முறை அப்படின்னும் போது அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கியா? என்னையா என்ன கேள்வி இது? அத்தை, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இவ வயசு பொண்ணு. அவன் பேச்சும் பார்வையும் எனக்கு சரியில்லாத மாதிரி இருக்கு. கொஞ்சம் தள்ளியே வைங்க, அதான் நல்லது. ஐயா வேலு, இப்படிலாம் பேசாதியா, தப்பா இருக்கு. ஈஸ்வரனை பத்தி உனக்கு தெரியாது. ரொம்ப தங்கமான பிள்ளை. அவன் அப்படிப்பட்டவனா கிடையாதுயா. நீ எப்படி பார்வதியை பாக்குறியோ அப்படிதான் ஈஸ்வரன் பார்வதியை பாக்குறான். நீ என்ன தப்பு தப்பா பேசிக்கிட்ட? இங்க பாரியா, அவன் அப்படி தப்பாவே பார்த்தாலும் தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் தானே உரிமையான முறை. அதுக்காக அவன் பாப்பான்னு நான் சொல்ல மாட்டேன். ஈஸ்வரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்யா. அப்படியெல்லாம் கிடையாது. என்ன சொல்லணும்னா, இவ இப்படி தெரிஞ்சிட்டு இருக்காளே, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறேன்? ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன் கொடுக்குற செல்லத்துலதான் இவ இப்படி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு வம்பு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காளே. நான் மட்டும் இவ்வளவு கைய வச்சேன் 2 நாள்ல இவ்வளவு மாத்திடுவேன். ஆனா ஈஸ்வரன் தான், அத்தை அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது, வயசு பொண்ணு விடுங்க அத்தை, நம்ம வீட்டோட கடைக்குட்டியே இவதான், அவ பாட்டுல ஏதாவது பண்ணிட்டு போட்ட விடுங்க, அப்படியெல்லாம் தப்பான வழியில போக மாட்டானே எனக்கு சொல்லி சொல்லி என்னையும் கண்டிக்க விடாம அவனும் கண்டிக்காம இப்படி செல்லம் கொடுத்து இவளை இப்படி வச்சிருக்கதே அவன் தான்யா. அத்தை, அப்ப அவன் தான் உரிமையான சொந்தனா? நான் என்ன? ஐயா வேலு, நீயும் உரிமையான சொந்தம் தான். ஆனா உன்னை விட 2 படி மேல ஈஸ்வரனோட முறை, அது அதை விட உரிமையான சொந்தம். போதும் அத்தை, நிறுத்துங்க. சும்மா உரிமையான சொந்தம் என்ன? தாய் மாமா வழி வந்துட்டான், அவ்வளவுதானே. அதை தவிர வேற ஒன்றும் அவங்க இல்லைல்ல. இங்க பாருங்க அத்தை, மாமா போனதுல இருந்து நானு அம்மா அப்பான்னு நாங்க தான் உங்களை பாத்துக்கிறோமே. உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். சும்மா அவங்களே தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காதீங்க. உங்க அண்ணன் பசங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக அவங்க பண்ணதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. சரிங்க அத்தை, இதெல்லாம் போகட்டும். நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. ஐயா வேலு, எதுக்கே கோவப்பட்டு இருக்க? இங்க பாரு, எனக்கு நீ ஈஸ்வரனும் ஒண்ணுதாங்க. நீ வேற அவன் வேறலாம் நான் நினைக்க மாட்டேன். ஈஸ்வரன் எனக்கு அண்ணன் பையனா, நீ எனக்கு அண்ணன் பையன் தானே. இவரோட தங்கச்சி பையனா இருந்தாலும் நீ எனக்கு அண்ணன் பையன் தான்யா. அத்தை, பேச்சுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. சரி, அதை விடுங்க. நான் கேட்க வந்த கேள்வி கேட்கறேன். சரி கேளுயா, என்ன சொல்லணும்? அது ஒண்ணும்னா, பாரு நாளைக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டானா, அவளுக்கு சடங்கு குச்சி கட்டுறதுலாம் யாரத்த? நான் தானே பண்ணணும். வேலு, என்னையா எதுக்கு திடீர்னு இதை பத்தி கேக்குற? அத்தை, நீங்க சொல்லுங்க. நாளைக்கே பாரு பெரிய மனுஷன் ஆயிட்டானா, அவளுக்கு சடங்குல இருந்து குச்சி கட்டுறது வரைக்கும் மாமா முறையா நான் தானே பண்ணணும். இங்க பாரியா வேலு, முறைன்னு பார்த்தா அது ஈஸ்வரன் தான் பண்ணணும். ஆனா இப்ப அந்த குடும்பம் பண்ணுமான்னு எனக்கு தெரியாது. அவங்க பண்ணாத பட்சத்துக்கு நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு என்ன நடக்கும்னு தெரியலையேப்பா. அத்தை, பார்வதி உங்க பொண்ணு. நீங்க தானே இதுல முடிவு எடுக்கணும். சொல்லுங்க, அவன் குடிசை கட்டணுமா இல்ல நான் கட்டணுமா? இங்க பாரியா வேலு, முறையா பார்த்தா இது எல்லாமே செய்ய வேண்டியது முத்துவோ இல்ல ஈஸ்வரனோ இல்ல ராஜபாண்டியோ, இவங்க 3 பேர்ல தான் யாராவது ஒருத்தர் செய்யணும். அண்ணனும் அண்ணியும் இதுக்கு சம்மதிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இங்க பாரியா வேலு, இதெல்லாம் நடக்கிற அன்னைக்கு பாப்போம். இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. விடியா வேலு. அப்போ அவங்க என்னதான் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாலும் அவங்க தான் முறை செய்யணும்னு சொல்லுவீங்க, அப்படித்தானே? என்னையா வேலு, எதுக்கே இப்படி கோவப்பட்டு இருக்க? இங்க பாரியா, நானும் இன்னும் பெரிய மனுஷி ஆகாம இருக்காளேன்னு சங்கடத்துல தான் இருக்கேனே. அவ பெரிய மனுஷி ஆகட்டும், அப்ப நம்ம என்னன்னு முடிவெடுப்போம்.
இப்ப இத பத்தி வேணாம் விடியா. அத்தை நீங்க பேசுறதுன்னு தெரிஞ்சிச்சு. அவங்க தான் குடிசை கட்டணும்னு சொன்னா நீங்க சரின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க அத்தை, அப்படியெல்லாம் என்னால விட முடியாது. பார்வதி வயசுக்கு வந்தோம், அவளுக்கு குடிசை கட்டி அவளை உட்கார வைக்க வந்து இந்த வேலுவா தான் இருக்கணும். என் இடத்துல வேற எவனும் வரக்கூடாது சொல்லிட்டேன். ஐ வேலு மாமா. ஏய் பாரு, எங்க போன? வந்ததும் உன்னதான் தேடினேன். எங்க போன நீனு? ஸ்கூல் வீட்டு வந்தது வீட்டுல தானே இருக்கணும். எங்க போன? பின்னாடிதான் மாமா. அக்கா வேணா தோட்டத்துல இருந்தோம், பூ பறிச்சிட்டு இருந்தோம். ஏமா நீ சொல்லலையா மாமா கிட்ட பூ பறிக்கிறோன்னு? ஏண்டி என்கிட்ட சொல்லிட்டா போனீங்க ரெண்டு பேரும்? நானே வீட்டுக்கு வந்து பாக்குறேன், ரெண்டு பேரும் ஆளை காணோம். ஒரு குடத்துலயாவது தண்ணி இருக்காடி? தண்ணி பிடிச்சி வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஏமா இதெல்லாம் அக்கா கிட்ட சொல்லுமா, என்கிட்ட சொல்லாத. நானே மாமா வந்திருக்கேன், மாமா கிட்ட பேசுறேன். மாமா என்ன மாமா, காலையில உன்னை பார்த்ததும் சரியா பேசவே முடியல. நல்ல வேலை நீ ஏன் வீட்டுக்கு வந்துட்ட. அப்புறம் என்ன மாமா, ஏதோ அம்மா கிட்ட டென்ஷனா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. உனக்கு அம்மாக்கு சண்டையா? என்னது எனக்கு அத்தைக்கு சண்டையா? சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரு. சும்மா தான் அத்தைக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அத்தைக்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். அத்தை தான் சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. அதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. உங்ககிட்ட தான் அடுத்து கேட்கலாமான்னு இருக்கேன். கேளு மாமா, என்ன வேணாலும் கேளு. கேள்விக்கு பதில் டான் டான்னு சொல்லுவோம் மாமா. கேளு மாமா. ஆமா ஆமா கேளியா வேலு, நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் அவ டான் டான்னு சொல்லுவா. இப்படிதான் பரீட்சையில எழுதி வச்சு எல்லா பரீட்சையிலையும் எதனா ஒரு பாடம் ரெண்டு பாடத்தை ஃபெயில் ஆயிட்டு வந்து நின்னுட்டு இருக்கா. என்னாச்சு இந்த வாட்டி ஏதாவது விட்டுட்டியா என்ன? ஒண்ணும் இல்ல மாமா, இன்னும் பரீட்சையே தொடங்கல, அதுக்குள்ள அம்மா இப்படி பேசிட்டு இருக்கு. எப்ப பாரு நம்ம அசிங்கப்படுத்ததே இந்த அம்மாக்கு பொழப்பா போச்சு. ஏமா மாமா முன்னால அசிங்கப்படுத்துறேன் இருமா. மாமா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஆமா மாமா எனக்கு தின்றதுக்கு என்ன வேண்டானே? அச்சோ பார்ச்சலும் உனக்கு திங்கிறதுக்கு எதுவும் வாங்கிட்டு வரல. மாமா இப்பதான் சோளம் மட்டும் வந்து போட்டேன். இந்த நாளைக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரேன் சரியா? ஐ சோளம் எடுத்து வந்திருக்கேன், அது போதுமே. நல்லா வேக வச்சு இல்ல சுட்ட சாப்பிட்டா செமையா இருக்கும். சரி சரி சோளம் எங்க வச்சிருக்கேன்? வெளியே வாசப்படல தான் போட்டு வந்திருக்கேன். சரி மாமா நான் போய் எடுத்துக்கிறேன். ஏய் வானரம் நில்லு, அதுக்குள்ள எங்க ஓடுறேன்? ஆமா எதுக்கு நீ தினமும் ஸ்கூலுக்கு போறதுக்கு தோட்டத்து வழியா போறேன்? ஏன் பாலத்து வழியா போனா என்ன? என்ன மாமா நீ வந்ததா அம்மா உங்ககிட்ட வச்சு வச்சுச்சோம். பாலத்து வழியாலாம் போக மாட்டேன், நான் தோட்டத்து வழியாதான் போவேனே. ஏன் தோட்டம் மாமா அது, ஏன் தோட்டத்தை கண்காணிக்க வேணாம். அதனால நான் தினமும் தோட்டத்து வழியா தான் மாமா போவேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பாரு. ஆனா அந்த ஈஸ்வரன் ஒண்ணு சும்மா ஏதாவது வம்பு இழுத்துட்டே இருக்கானே, அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு தோட்டத்தெல்லாம் நம்ம பாத்துக்கலாம், அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத. நீ தோட்டத்து வழியா போவாத, பாலத்து வழியே போ, அதான் சரியா வரும். சொன்னா கேளு பாரு, பாலத்து வழி போனா. மாமா அப்படியெல்லாம் என்னால போக முடியாது மாமா, நான் தோட்டத்து வழி தான் போவேன். யார் என்ன வம்பு இருக்கா என்ன மாமா? பார்வதியை வம்பு இருக்கா சும்மா விட்டுருவாளா? அது அந்த ஆளா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் சரி உண்டுல நாக்கிடுவோம் மாமா. அதை பத்தி நீ கவலைப்படாத. அந்த ஆளை நான் என்னென்ன பாடுபடுத்துறேன் நீ வேணா பாரு மாமா. எனக்கு என் தோட்டத்து வழி நான் போவேன். என்ன கேட்க யார் மாமா? அதுக்குள்ள பாரு அவன் உன்னை வம்பு இழுக்கிறது இதெல்லாம் எனக்கு எதுவும் சரியா வரல, அதான் கேட்டேன். ஐயோ மாமா நீ அதை பத்தில கவலைப்படாத மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நானு. அந்த ஆள் வம்பு இழுத்தா நான் பயந்துருவேனா? அந்த ஆளு என்ன பார்த்து பயந்துட்டு இருக்கா மாமா, நீ கவலைப்படாத. சரி சரி எனக்கு சோளம் சாப்பிட போல இருக்கு, நான் போய் எடுத்துக்கிறேன். நான் போய் சோளம் சாப்பிடுறேன். சோளத்துல கையை வச்சு கையை வெட்டிடுவேன் பாத்துக்க. போ போய் வேற என்ன வேலை இருந்தா போய் பாரு போ, நான் அதை அப்புறமா வேக வச்சு தரேன். போ மூச்சு பாரு போமா. சரி நான் ஸ்கிப்பிங் ஆட போறேன், நான் போறேன். சரி மாமா டாடா நான் போறேன். ஏய் பாத்து போ, ஓடுறேன். நீ எங்க விருந்து வைக்க போற? இல்ல அதெல்லாம் நான் பார்த்துதான் போவேன். ஏய் சித்து எங்கடி? அதுக்குள்ள ஓடிட்டான். சித்துவை தோட்டத்துல விட்டு வந்தாலும் என்னன்னு தெரியல. சரியா வேணும் நீ உக்காந்துக்க, நான் போய் சித்துவை கூட்டிட்டு வந்துட்டு உனக்கு காபி தண்ணி போட்டு தரேன். இல்ல நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நேரம் ஆகுது. வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன், நீங்க போய் சித்து கூட்டிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். சரியா வேணும் என்னையா அத்தை மேல ஏதாவது கோவமா? அத்தை இப்படி பேசிட்டேன்னு சங்கடப்பட்டு போறியா? கோவம் தான் அத்தை, ஆனா என்னால உங்ககிட்ட கோவப்படவும் முடியல. சரி விடுங்க பாத்துக்கலாம். ஐயா வேணும் அத்தை நிலமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோயா, எதுக்கும் கோவப்படாதீங்க. இருயா சித்து வரல, சித்து பார்த்து பேசிட்டு போவல. இல்ல அத்தை அதான் பாரு பாத்துட்டேன், அது போதும், நான் கிளம்புறேன். சரியா நாளைக்கு வருவேன் அத்தை. பாருக்கு எதுவும் வாங்கிட்டு வர மாட்டேன் பாத்தீங்களா? அவ கேட்டது எனக்கு கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சு. நாளைக்கு கண்டிப்பா வரேன். ஐயா அவதான் ஒருத்தி கேக்குறானா நீ அதுக்கு மேல அதெல்லாம் ஒண்ணும் வேணாயா. இங்க ஏற்கனவே நிறைய கொட்டி கிடக்குது, அதை தின்றதுக்கே ஆள் இல்ல. இவளுக்கு இன்னும் வேற வேணுமாமா, அதெல்லாம் நீ எதுவும் வாங்கிட்டு வர வேணாயா. அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி நான் கிளம்புறேன், நேரம் ஆகுது. அது சரி சொன்னா கேட்க வையா போறேன். சரி கிளம்பியா. இது ஒண்ணும் இல்லையா பேராண்டி, இந்த பாட்டுக்கு என்ன கேட்கணும்னா அது வந்து நம்ம சித்துனா. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள். வெக்கப்படு என் முல்லை வனமே இன்னும் முத்து வடமே, உன்னை பக்கம் வந்து நிற்கும் இன்ப சொர்க்கம் என்று சொல்லவா. அது சரி வீட்டுக்கே வந்துட்டோமா?
சரி இன்னைக்கு இதை கேட்க வேணாம், இன்னொரு நாள் கேட்போம். ஐயா பேராண்டி பேராண்டி, அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி மனம் பத்தடித்து தவிப்பது அடியே சில்லுவண்டு, நீ இங்கதான் இருக்கியா? ஏண்டி மாமனும் பாட்டியும் வந்திருக்கோம், என்ன எதுன்னு கேட்காம முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்க? நீ மட்டும் வந்திருந்தா உன்னை சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டுருப்ப பாட்டி. ஆனா நீ தான் கூட பாடி கடை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இந்த பாடி கடை பார்த்தா முறைக்கணும்னு தான் தோணுது. டி சில்லுவண்டு, வாயில போடுறேன் இரு. என் பேரனை பார்த்து பாடி கடை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என் பேரன் எவ்வளவு அழகா இருக்கான், அவனை போய் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். என் பேரனை பாரு, அவன் மன்மத மாதிரி இருக்கான். உன் பேரன் அழகா இருக்காரு, அதுலயே மன்மதரா இருக்காரு. ஆமா ஆமா, அழகு முகத்துல வாடியுது, தொடச்சிக்க சொல்லுங்க. ஓய், அது என்ன தொடச்சிக்க சொல்றது? வந்து தொடச்சு விடு. என்னையா ரொம்ப நக்கலா பேசுற? தொடச்சு விடுவாமா? உனக்கு தொடச்சு விடுறதுக்கு தான் நான் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கேனோ? அடி இருடி, பாட்டி அனுப்பிட்டு உனக்கு வச்சுக்கிறேன். பாட்டி நீங்க உள்ள போங்க பாட்டி. இல்லையா பேரண்டி, அந்த மூட்டை எடுத்துட்டு வரணும்ல. மூட்டைலாம் தூக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் பாட்டி. நீங்க உள்ள போங்க, தன்னால மூட்டைலாம் உள்ள வரும், நீங்க போங்க பாட்டி. அது சரியா பேராண்டி? அப்புறம் இந்த வாய் அடிக்கிட்ட வாய் கொடுக்காத, அவ்வளவுதான். அவளை பாரு எப்படி முறைச்சிட்டு இருக்கானு. மாமனை பாக்குறமேன்ற ஒரு வெக்கம் எதுவுமே இல்ல, முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். இவள இதுக்கெல்லாம் சித்து மட்டும் தான் கரெக்ட். நீ சித்ராவை பாரு, உன்னை பார்த்ததுமே வெக்கப்படுவா. பாட்டி நீங்க உள்ள போங்க. சரியா பேராண்டி? அடியே சிலுவண்டு, உள்ள வாடி. வேற நீ முதல்ல இறங்கி வா. ஆய பாரு இவளுக்கு வேறண்டி இருடி. தேடி முட்டெல்லாம் வலிக்குது. ஓய் சிலுவண்டு, என்னடி இப்படிலாம் ஸ்கிப்பிங் பண்ணா? என் மனசு ஒரு மாதிரி இருக்கலாம். யோ என்னையா சொன்ன இப்ப நீனு? என்ன நான் ஸ்கிப்பிங் பண்ணா உனக்கு என்ன? கேட்ட எனக்கு என்னவா? ஓய் எனக்கு என்னன்றத சொல்லிடுவேன். உனக்கு ஓகேவா சொல்லிட்டுமா? யோ உனக்கு வேற வேலை இல்ல, எதுக்கு சும்மா சும்மா பேசிக்கு வர? நான் பட் எங்க விளையாட்டு தான இருக்கேன், நீ எதுக்கு என்ன பாக்குற? நான் எங்க பாக்குறேன், பாக்க வைக்கிறீங்க. யோ வேணா, இங்க பாரியா நான் உன் பேச்சுக்கு வரல, நீ எதுக்கு சும்மா பேசிக்கு வர? சொல்லுவாண்டு, நான் உன் பேச்சுக்கு வரலாம். அதெல்லாம் இருக்கட்டும். என்னடி இது கோலம்? இப்படிதான் வாசல்ல வந்து நின்று ஆடுவாங்களா? உனக்கு விளையாடணும்னு தோணுச்சுன்னா பின்னாடி பக்கம் ஆட வேண்டியதானே? இப்படி வாசல்ல எல்லாரும் போற வர மத்தியில நின்று ஆடிட்டு இருக்கோம். மண்டையில மசாலா இல்ல. இது என் வீடு, என் வீட்டோட வாசல், என் காலு. நான் ஆடுவேன், என்ன யார் கேட்கணும்? யாரும் என்ன கேட்க முடியாது. நீ சொல்லிட்டா நான் ஆடுறதை நிறுத்திடுவேனா? சிலுவண்டு, நான் உன்னை ஆடுறதை நிறுத்தனே சொல்லலையே. ஏன்டி இங்க ஆடுறதான் கேட்டேன். ஆமாமா, நீ சொல்றது கரெக்டு தான். உன் காலு, நீ ஆடுற ஆடு பார்க்க அழகா இருக்கு. மனசு எங்கெங்கயோ போகுது. நீ ஆடு, நான் ரசிச்சுட்டு இருக்கேன். ஆடி மனசு எங்க போதும்? யோ அம்மா எங்க போதும் மனசு? இல்ல எங்க போதுன்னு கேக்குறேன். அது எங்க போகுதுன்னா எங்கெங்கயோ போகுது. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சரி நீ ஆடு ஆடுறது பார்க்க தானே வெயிட்டிங்க. ஆடி பாரு, நான் ஆடல, ஆடினது போதும், எனக்கு போர் அடிச்சிச்சு. ஓய் என்னடி சில்வண்டு, இது ஸ்கிப்பிங் ஆட போறேன்னா ஆட மணிக்கிறேன். ஆடுந்தா இருந்தே கண்டவன் கண்ணு எங்க போகுதா? அதான் ஆடுனது போதும்னு நிறுத்திட்டேன். என்ன சில்வண்டு, நீ ஸ்கிப்பிங் ஆடுவேன்னு பாக்குறதுக்காக ஓடி வந்த என்னை ஏமாற்றி விட்டாய சில்வண்டு. ஆடு சில்வண்டு ஆடு, இந்த மாமா மனசு ஏங்குதுல, ஆடுடி. நீ மூடுடி, ரொம்ப அழகாத. மூஞ்ச பாரு, எல்லாம் உன்னால தான் வந்தது. நான் மட்டும் நிம்மதியா ஜாலியா இருந்தேன், நீ வந்தாலே என் நிம்மதியா போயிடுது. ஓய் சில்வண்டு இங்க வாங்க. மாட்டேன், வர மாட்டேன். அடி சில்வண்டு, நீ ஏன் ஒழுங்கா வந்துரு. நீ வரலன்னு வச்சுக்கேன், நான் பக்கத்துல வர மாதிரி இருக்கும். வந்துடுவா. இப்ப என்ன நான் வரணும் அதானே? வரேன். மூஞ்ச பாரு, இந்த ஆள் ஏதாவது சொல்லி பயமுறுத்திட்டே இருக்கானே. இந்த ஆளுக்கு ஒரு நாள் பாயாசத்தை போட வேண்டியதான். என்னடி முணுமுணுன்னு பக்கத்துல வாடி. ஒரு முணு இல்ல, வரேன். என்னையா? சிலுவண்டு, தூரமா இருந்தா நான் சொல்றது காதல விழாது, அதனால பக்கத்துல கூப்பிட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி வாசல்ல வந்து நின்று இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தா நான் வாயிலெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், கொய்ய கொலை முறிச்சிடுவேன். சிரிச்சுட்டே சொல்ற போது அழகா சமத்தா கேட்டுக்கணும் சிலுவண்டு, சரியா? என்ன இந்த ஆள் இப்படி மிரட்டுறான்? என்ன நான் விளையாட உனக்கு என்ன? நான் மட்டும் என் வீட்டு வாசல் தான் விளையாடிட்டு இருக்கேன், உனக்கு என்ன வந்தது? அப்படி சிலுவண்டு, நான் சொன்ன அப்படியான்னு கேட்கணும். அதை விட்டுட்டு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டான், அப்புறம் நடக்கிறதே வேற. சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? நீ சொல்றதுக்காக என்னால விளையாடாமலாம் இருக்க முடியாது. நான் இப்படிதான் விளையாடுவேன். என்னையா பண்ணுவேன்? என்கிட்ட இப்படிலாம் கேள்வி கேட்காத. நான் ஏற்கனவே ஒரு மார்க்கமானவன், ஏதாவது பண்ணிடுவேன்.
ஏண்டி வாய் வளருது? அதான் சொன்னேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்கு. என்ன வேணாலும் பண்ணிடுவா, பார்த்துக்க. மூச்சு பாரு. யோ உப்பையா என்ன பரவாயில்ல. இருடி, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி கொண்டு வா. தண்ணி? ஏன் உங்க வீட்டுல இருந்து வரும்போது குடிச்சிட்டு வர மாட்டியா? எங்க வீட்டுக்கு வந்தா தண்ணி கேட்பியா? அதெல்லாம் எங்க வீட்டுல தண்ணிலாம் கிடையாது. உனக்கு தண்ணி கொடுத்தா தண்ணி காலி ஆயிடும். அதான் தண்ணி இல்ல. நீ வேணா உங்க வீட்டுக்கு போய் குடிச்சுக்கோ. இல்ல வந்து நல்லா யோசிச்சு பேச. எனக்கு இப்ப நீ தண்ணி தருவியா இல்லனா? யோ யோ இப்ப என்ன உனக்கு தண்ணி தானே வேணும்? எடுத்துட்டு வரேன். மூச்சு பாரு. எப்ப பாரு பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்கான். தண்ணி தானே எடுத்துட்டு வரேன். அது என் சில்லு வண்டுனா சில்லு வண்டுதான். மாமா எவ்வளவு அழகா புரிஞ்சிருக்கான். ஓடு ஓடு ஓடு, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்கோ. மூச்சு பாரு. கொண்டு வந்து தொலைகிறேன். யோ இந்தா தண்ணி கேட்டல, தண்ணி கொண்டு வந்துட்டேன். பொடி. இது சில்லு வண்டு மாமாக்கு இப்படி எல்லாம் கொடுக்க கூடாது. மாமா மாமா தண்ணி கேட்டீங்களா மாமா? இந்தாங்க மாமான்னு பாசமா அன்பா ஒரு விதம். யோ யோ தண்ணி தானே கேட்டேன். அப்புறம் என்ன பாசம் மோசம் நீட்டு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்தா தண்ணி எடுத்து குடி. அடியே, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீயே கொடுக்க வைப்பாண்டி. அப்படி ஒரு நாள் கனவுல கூட வராது. வீணா கற்பனை கட்டாத. அப்படியா? பார்க்க தானே போறேன், வருதா இல்லையான்னு பாக்குறேன்டி. ஆமா, ஸ்கூலுக்கு போயிட்டு மம்பளை இழுத்துட்டு வந்துட்டியா? நீ தோட்டத்துக்கு போயிட்டு பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்துட்டியா? ஓய் என்னடி? பின்ன என்ன? என்ன பார்த்தா உனக்கு வம்பு இருக்கிற மாதிரியா இருக்கு? சீ உன்னை பார்த்தா அப்படி இல்ல, வேற மாதிரி இருக்கு. யோ உன் பேச்சும் சரியில்லை, உன் பார்வையும் சரியில்லை. யோ தண்ணி தானே கேட்டேன். இந்த தண்ணி குடியா. நீ ஏன் கையால மாமாக்கு குடிக்க காட்டி விட்டா நல்லா இருக்கும்டி. குடிக்கிறியா? என்னையா பொம்பளை பொண்ணு தானே, இவளை என்ன வேணாலும் வம்பு இருக்கலாம்னு நினைச்சிட்டியோ? பொம்பளை பொண்ணு லேஸ்ல எடை போட்டாதான் நான் ஆம்பளைக்கு ஆம்பளையாக்கும். ஒரு அடி விட்டான்னு வச்சுக்கேன், மூஞ்சி முகரையெல்லாம் பேந்துரும் பாத்துக்க. அப்படியா? அந்த அளவுக்கு பலசாலியா என்ன? ஓ என் பாலம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கான். என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டான், உன் அளவுக்கு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. ஓ, நீங்க என்ன தூக்கி போட்டுட்டு போயிடுவீங்க, அந்த அளவுக்கு பலசாலியும்? இல்லையா உன்னை தூக்கி போட மாட்டேன்னு நினைச்சிட்டு பேசுறியோ? நான் கோவமான உன்னை தூக்கி பந்தாடிடுவேன் பாத்துக்க. சிலமண்டு என்ன தூக்கிலாம் பந்தாட வேணும். இந்தா அங்க ஒரு 4 மூட்டை வச்சிருக்கேன். எங்க அந்த 4 மூட்டையும் தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருப்பாங்க. அப்போ ஒத்துக்க, நீ பயங்கர பலசாலின்னு. தூக்கு பார்க்கலாம். என்னையா மூட்டையை சொல்லிட்டா நான் பயந்துருவேனா? நான் தூக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியோ? அதெல்லாம் அசால்ட்டா தூக்கி எதுவும் உள்ள போட்டு வந்துடுவேன் பாத்துக்க. அதுதாண்டி நானும் சொல்றேன், அதை தூக்கிட்டு போய் உள்ள வச்சிடறேன். ஓடி, என் அத்தையால தூக்க முடியாது, அவங்க வயசானவங்க பத்தியும். மாமா வேற வீட்டுக்குள்ள வர மாட்டானோ? மாமா ஒரு சபதத்தோட இருக்கேன், நடக்க வேண்டியது நடந்தாதான் வீட்டுக்குள்ள வரணும்னு. அதனால இப்போதைக்கு மாமா வரமாட்டானோ? இப்போ இருக்கிறதுல நீ தான் பலசாலின்னு சொல்லியிருக்கேன். அதனால என்ன பண்ணு, அந்த மூட்டையில தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருமா. ஓடு ஓடு ஓடு. வீணா வாய் விட்டுட்டோமோ? நம்மளால தூக்க முடியாம போயிடுச்சுன்னா இந்த ஆள் மன ரொம்ப அசிங்கமாயிடுமே. சிச்சா பாரு, அப்படிலாம் நீ எதுக்கு தப்பு கணக்கு போடுறேன்? நமக்கே தெரியாது நம்ம எவ்வளவு பெரிய பலசாலின்னு. மூட்டை தானே, அது என்ன தம்ம தொண்ணு மூட்டையா தான் இருக்கும். இவங்க என்ன அப்படியே பாரி வளையல் பரம்பரையா என்ன அப்படியே மூட்டை மூட்டையா தூக்கி வந்து கொடுக்கறதுக்கு? மூட்டைன்னு பேர் தான், அது பார்த்தா சும்மா தம்ம தொண்ணு தான் இருக்கும். நம்ம தூக்கின்னு போயிடலாம். என்னடி சொல்லிட்டே இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கான். தூக்குறியா? தூக்குறேன். எப்படி தூக்குறேன்னு மட்டும் பாரு. ஆமா மூட்டை எங்க இருக்கு? இந்த வண்டி கிட்ட தான் இருக்கேன், தூக்கு. எப்படி தூக்குறேன்னு பாரு. தூக்குடி தூக்கு, பார்க்க தானே போறேன் எப்படி தூக்குறேன்னு. தூக்கு. என்னடி சிலவண்டு மூட்டை ரொம்ப வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கா? கண்ணால தெரியுது, லேசா கண்ணால கலங்கின மாதிரி இருக்கு. ஐயோ அலறது வெளியில தெரியுதா? தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். முறைச்சபடியே தூக்கிட்டு போயிடும். இன்னைக்கு மூட்டை இவ்வளவு வெயிட்டா இருக்கும். இந்த ஆள் வேணும்னு இதை கட்டி எடுத்து வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சும்மா வரையும் பாரு. என்னடி எதுக்குடி பலற? அலறனா? நான் எங்க அலறேன்? அலல ஒண்ணும் இல்ல. உனக்கு கண்ணு தெரியலையா? முறைக்கிறேன் பாரு, உன் கண்ணு பாரு, முறைச்சிட்டு இருக்கேன். ஆமா மறைக்கிறதா, ஆனா சைட்ல தண்ணி வர மாதிரி இருக்கேன். என்னடி ரொம்ப வெயிட்டா இருக்கா? ஏய் சில்லு வண்டு, ஏதாவது ஒன்று சொன்னா வீம்புக்குனால செய்யலாம்னு நினைக்கிறேன். அந்த மூட்டையை கீழே போடு, நான் எடுத்துட்டு வந்து போறேன். கீழே வெடி. நீ தான் எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்க, அப்புறம் எப்படி தூக்கிட்டு வருவ? நீ போனா வீட்டுக்கு வரேன்னு சொல்லலையா? வாசல்ல தான் போடுவேன், அப்புறமா அத்தை எடுத்துப்பாங்க. நீ கீழே வை. உண்மையவே கீழே வச்சிருவா? வெயிடி, கீழே வை, நான் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். வெயிடி. சரி. இங்க பாரு, இதை நான் தூக்கிட்டு போலன்றதால எனக்கு பலம் இல்லைன்னு நினைக்காத. ஏதோ நீ இவ்வளவு கெஞ்சி கேட்கறதால இதை நான் கீழே வைக்கிறேன், சரியா? அதுக்காக என்ன தப்பாலாம் கணக்கு போட்டுறாத. ஓ, நான் கெஞ்சி கேட்டதுனால இல்ல நீ என்ன பண்ண, நீ தூக்கிட்டு போய் வச்சிரு. போ இல்ல நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கும் போது நான் கொஞ்சமாவது மனசு இறங்கணும்ல, நான் இங்கே வச்சிடுறேன். அப்பாடா, ஒரு வேளையா இந்த ஆள் மனசு இறங்கி மூட்டை இங்கே வைக்க சொல்லிட்டோம். இல்ல மொத்த மூட்டை ஏன் தலையில கட்டிட்டு போல இருக்கேன். ஷப்பா, இந்த இடத்துல நிக்க கூடாது, முதல்ல உள்ள போயிடணும். இல்ல இந்த ஆள் நம்ம தலையில வேற ஏதாவது கட்டினாலும் கட்டிடுவோம். சொல்லுவாண்டு நில்லடி. என்ன இதை வாங்காம போறேன்,
இந்த வாங்கிக்க. என்னது? இதோ இதுதான். அதெல்லாம் நெல்மணியா நிக்குதடி